வணக்கம். என்னோட பேர் கோகுல். என்னோட சொந்த ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம். நான் மிக அதிகமாக புதிய பாடல்கள் தான் விரும்பி கேட்பேன். ஆனால் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் சாங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் சாங்காக தான் இருக்கும் அதிகமாக எப்போவுமே. எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது இல்லை மற்ற அந்த மாதிரி டைம்லலாம் அவர் சாங்ஸை வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு கேட்கும்போது அந்த மீனிங்ஸ், அந்த வேர்ட்ஸில் இந்த மீனிங்ஸ், அந்த அந்த ஸ்டோரிஸ் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் எப்போவுமே. அது இல்லாமல் எங்கள் ஃபார்மில் வந்து இப்போ ஒரு 50 பேருக்கு பக்கம் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்யும்போது நாங்கள் தினமும் வந்து ஸ்பீக்கர்ஸில் வந்து சாங்ஸ் போட்டு விடுவோம் காலையில். அவங்களுக்கு வந்து அந்த டிஎம்எஸ் சாங்ஸ்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அவங்களும் அதிகமாக இந்த வந்து டிஎம்எஸ் சாங்ஸ் தான் விரும்பி கேட்குறாங்க. பழனி ரயில்வே காலனியை சேர்ந்தவன். டிஎம்எஸ்ஐ பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச என்னை அழைச்சிருக்காங்க. அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ பெரிய மாமனிதர், நல்ல பாடகர். எங்கேயோ பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து சிறப்புமிக்க ஒரு பாடகராகவும் நடிகராகவும் திகழ்ந்தவர். அவரை இந்நாளில் சொல்ல நான் பெருமிதப்படுகிறேன். மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்ததுனால இந்த பாட்டு டிஎம்எஸோடைய பாட்டுன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட வந்து அவருடைய குரல். எந்த மக்களும் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேன் மக்கள்ல இருந்து சாதாரண தொழிலாளில இருந்து அவ்வளவு பேருக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதருடைய குரல் அது. அதனால எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்கறதுக்கு உண்மைக்கே இந்த பிறவில எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தான் நாங்க சொல்லணும். டிஎம்எஸ் பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு தமிழை வந்து உலகெங்கும் பரப்பிய ஒரு உத்தமர் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா தமிழை வந்து உச்சரிப்பு வந்து அவ்வளோ அழகா பண்ணுவார். ஒவ்வொரு பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பாடுறப்ப எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும் பாடுறது பார்த்தோம்னா, சிவாஜிக்கு பாடுறப்ப சிவாஜிக்கு பாடின மாதிரியே இருக்கும். எந்த ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டாலும் வந்து நம்முடைய டிஎம்எஸ் வந்து அவருடைய வெண்கல குரல் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய குரல் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். யாருக்கும் தமிழ் வரலைன்னாலும் அவருடைய பாடலை போட்டு காமிச்சோம்னா ஈஸியா அவருக்கு தமிழ் வந்து வாயில வந்து விறுவிறுன்னு வரும். அந்த அளவுக்கு வந்து அவருடைய உச்சரிப்பு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். டிஎம்எஸ் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிறந்தாருங்கிறதுக்காக நம்ம தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடையாளம் தான், மிகப்பெரிய பெருமையை தான். ஒரு தமிழாசிரியர்னால கூட உச்சரிக்க முடியாத ஒரு எழுத்தை அவர் அழகாக உச்சரிப்பார். அவர் எந்த சொற்கள் பேசினாலும் ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். பலகுரல் மன்னன் அப்படின்னா டிஎம்எஸ் மட்டும்தான் சாரும். எம்ஜிஆர், சிவாஜி, நாகேஷ், முத்துராமன், ஜெமினி கணேசன் மற்ற எல்லா பேருக்கும் வந்து பாடியிருக்காரு. சிவகுமாருக்கு பாடியிருக்காரு. அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டோனு அப்படியே இருக்கும். எத்தனை தடவை நம்ம வந்து தனிமையிலேருந்து கேட்டு பார்த்தாலும் அவங்களே பாடுறது மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் பாட்டை இவர் பாடுறப்ப நம்ம கேட்டோம்னா எம்ஜிஆரே பாடுறது மாதிரி அப்படியே இருக்கும், ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். சிவாஜி பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அப்படித்தான், சிவாஜியே பாடுற மாதிரி இருக்கும். இந்த குரல்னால நடிகருக்கு அழகா, நடிகர்னால இந்த குரலுக்கு அழகா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பல குரல் மன்னன்னா கடைசி வரைக்கும் அந்த பெரும் புகழை வந்து அந்த பெருமையை வந்து நிலைநாட்டினவர் இவர் தான்.